Hi friends, welcome to Fennel Kerala recipe. நாம் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான பலாக்கொட்டை வச்சு ஒரு வடை செய்ய போறோம். வாங்க வீடியோக்கு போலாம். அதற்கு முதல்ல ஒரு 25 பலாக்கொட்டை எடுத்து வச்சுக்கிடலாம். இதில் உள்ள தோல் எல்லாத்தையும் நம்ம உரிச்சு எடுத்துக்கிடலாம். இனி இதை ஒரு குக்கர்ல மாற்றி வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிடலாம். இந்த பலாக்கொட்டையை கொஞ்ச நாள் காய வச்சுருந்தேன். நீங்கள் பலாப்பழத்துலேருந்து உடனே எடுத்த பலாக்கொட்டைன்னா ஒரு 3லேருந்து 4 விசில் போதும். இனி இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிடலாம். 2 பீஸாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இதை ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப மையாக போட்டு அரைக்க வேண்டாம். அங்கங்கே குட்டி குட்டி பீஸாக கிடக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வடை கடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு பெரிய வெங்காயம், சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் பலாக்கொட்டையில் நம்ம சேர்த்துக்கிடலாம். கூடவே 1 டீஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 பிஞ்ச் காயப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம பருப்பு வடை செய்கிற அதே அளவில் நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. தண்ணியோட அளவை கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கையில் எடுத்து உருண்டை பிடிக்கும்போது கரெக்டாக உருண்டை பிடிக்க வரணும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இனி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கிடலாம். இதை உள்ளங்கையில் வச்சு 2 கையாலையும் அழுத்தி விட்டுக்கோங்க. கொஞ்சம் சென்டரில் இருக்கிற பகுதியை நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. ஏன்னா இது வேக கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் கொஞ்சம் தட்டையாகவே பண்ணிக்கோங்க. இனி இதை ரவுண்ட் ஷேப்பில் நம்ம மாற்றிக்கிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா வடையும் செஞ்சு வச்சுக்கிடலாம். இனி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கிடலாம். அடுப்பை எப்பவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் மாற்றி போட்டுக்கிடலாம். இது பருப்பு வடையை விட கொஞ்சம் லேட்டாக தான் வெந்து வரும், அதனால் கொஞ்சம் மெதுவாகவே பண்ணிக்கோங்க. இனி மீதி இருக்கிற வடை எல்லாமே பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், சுவையான கேரளா ஸ்டைலில் பலாக்கொட்டை வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஃபென்னல் கேரளா ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.